ஸோ ஏல காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம BMW பைக்கோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் அது எவ்வளோ ஆகுது அதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வண்டி வந்து சர்வீஸ் விட்டு நல்லா புத்தம் புதுசாக பாலிஷ் பண்ணி அமைச்சிருக்காங்க நமக்கு. ஸோ அது சர்வீஸ் காஸ்ட் பார்த்து நீங்கள் ஷாக் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. இதுதான் நமக்கு இந்த சர்வீஸோட பில்லு. நல்ல ஒரு என்வெலப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், BMW motorrad. ஸோ பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதோடு பாருங்க பில்லு, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் என்னென்னலாம் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் பாருங்கள், டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பில்லு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த BMW ரன்னிங் இன் செக்ன்னு இருக்குல்ல, அது வந்து அந்த வெஹிக்கிளை வந்து ரன் பண்ண விட்டுட்டு அது செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணிக்க அமௌண்ட் வந்து 1715. அதே மாதிரி வந்து செகண்டில் போட்டிருக்க வந்து அட்ஜஸ்டிங் செயின் டென்ஷன், அது வந்து நார்மலாக பைக்கில் பண்ணுறது தான். அதுக்கு வந்து 381 போட்டிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் யூனிட், அது வந்து நம்ம சாஃப்ட்வேர் வச்சு அந்த டாக் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 751.68 போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு ஜென்ரல் வாட்டர் வாஷுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 952 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது எனக்கு. ஆனால் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா பாலிஷ் போட்டு புதுசாக வந்து செயின்லாம் க்ளீன் பண்ண நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அட்வான்டெக் ப்ரோ 15W50 வந்து இது வந்து BMWக்குன்னே யூஸ் பண்ணுற வந்து ஒரு ஸ்பெஷலான ஆயில். அது மட்டும் தான் இதில் இந்த வண்டிக்கு வந்து போட்டால் தான் அது வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு வந்து 1691, விச் இஸ் சம்வாட் ரீசனபிள் தான். ஓகே. அதே மாதிரி ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, அது வந்து விச் காஸ்ட் அரவுண்ட் 246.61. அப்புறம் இந்த பிரம்சன்னின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கை வந்து க்ளீன் பண்ணுற ஒரு ஆயில் மாதிரி. அதுவுமே வந்து இதுக்குன்னே வந்து தனியாக அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 340.89 வருது. அப்புறம் செயின் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஆஸ் யூஷுவல், எல்லா வாட்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது அடிக்கிற விஷயம் தான். அதுக்கு வந்து 157 டார்கெட் பண்ணிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கேஸ்கேட்ரிங்ன்ட்டு ஒரு இது போட்டிருக்காங்க, அது வந்து இன்ஜினில் வரும் ஒரு காம்பனன்ட் மாதிரி. அது வந்து ஒரு பீஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 107.20 ஆகுது. ஸோ டோட்டல் ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஸோ இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி மட்டுமே நமக்கு வந்து 554.81 சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு 1108 கிட்ட வந்துருச்சு. ஸோ நமக்கு 7274 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பில்லு. பட் ஆக்சுவல் விதவுட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 6164 தான் நமக்கு வந்து அமௌண்ட் வருது. பட் இவங்க எல்லா காஸ்ட்டெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 7274 போட்டிருக்காங்க, விச் இஸ் சம்வாட் ரீசனபிள் தான். ஸ்பெசிஃபிக்கான இந்த ஆயில் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு BMWவில் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் வந்து சர்வீஸ் விட சொல்கிறாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆர் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் சர்வீஸ் விட சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆயில் தாங்கணுன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரு இந்த அட்வான்டெக் ப்ரோ 15W50 அந்த ஆயில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது BMW கம்பெனியாக வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க எல்லாமே, விச் இஸ் ரீசனபிள் தான். நிஜமாலே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா ரொம்ப அதிகமாக போட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் விச் இஸ் ரீசனபிள் தான். அதே மாதிரி அவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுருக்கோம், செகண்ட் சர்வீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் விடுவோம். அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்க காஸ்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் சம் 8K to 9K வரும்னு சொல்லியிருக்காங்க. லைக் 10Kக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது கூட எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. ஏன்னா நம்ம மற்ற வண்டிலாம் எடுக்கும்போது ஒரு 6 months ஒன் சர்வீஸ் விடுவோம், அதுக்கே வந்து நம்ம 5K சார்ஜ் பண்ணுறாங்க. லைக் ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், மற்ற வண்டியாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே வந்து ஒரு 5K சார்ஜ் பண்ணிடுறாங்க மினிமம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஒரு சூப்பர் பைக்கு BMW சார்ஜ் பண்ணுற ரேட் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஓவரால் எனக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலாக தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கேன், அவங்க வந்து மட்டத்துலேயும் மட்டும் பயங்கர மட்டமாக பண்ணுவாங்க அந்த சர்வீஸ் ஹை ஸ்பீடில். அது வந்து பார்க்கும்போது எனக்கு இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க சார்ஜ் பண்ணுற ஏற்ற மாதிரி வந்து நல்லாவே பண்ணுறாங்க. வாட்டர் வாஷ் வந்து இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஒரு 952 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது ஜாஸ்தி தான். பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ டீட்டெயிலாக க்ளீன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இந்த செயின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே க்ளீன் பண்ணிருக்காங்க, அப்படியே ஷைனிங் ஆகுது வண்டி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே, நீங்கள் BMW வாங்கி அந்த உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து அதிகமாகும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதுக்கேற்ற வந்து நல்ல ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம ஷோரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அவங்க கஸ்டமரை வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து நல்லா வெல்கம் பண்ணிட்டு நல்லா நமக்கு வந்து போனதும் நல்லா ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதும்,
ஆப்வியஸ்லி BMW பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது வந்து மற்ற ஷோரூம்லேயும் அதை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஸ் அ கஸ்டமராக ஒருத்தவங்க வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா அது வண்டி எடுக்கும் போது மட்டும் அந்த ஒரு பாண்டிங் இல்லாமல் வண்டி ஃபுல்லாக அவங்க சர்வீஸ் வரும்போது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க எந்த ஷோரூமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு கஸ்டமர் கூட ஒரு பாண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து அது பக்காவாக பண்ணாங்க. ஸோ ஓவரால் நான் ரேட்டிங் வந்து 5க்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் வாட்டர் வாஷ் கொஞ்சம் அதிகமாக தோணுச்சு. அதனால் வந்து ஒரு 0.5 வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். லெட்ஸ் மீட் யூ in another video. Bye.